கொஞ்சம் விடுகதை, கொஞ்சம் கடிஜோக்கு. காலால் தண்ணீர் குடித்து தலையால் முட்டையிடுவான். அவன் யார்? தென்னை மரம். மிருகங்கள் இல்லாத காடு எது? முக்காடு. அவனை தொட்டால் ஒட்டிக்கொண்டு உயிரை பறிப்பான். அவன் யார்? மின்சாரம். சுடாத இரட்டை குழல் துப்பாக்கி. அது என்ன? மூக்கு. அவன் வந்தாலும் பிரச்சனை, அவன் வரவில்லை என்றாலும் பிரச்சனை. அவன் யார்? மழை. ராஜா உண்டு, ராணி உண்டு, ஏன் மந்திரியும் உண்டு, ஆனால் நாடு இல்லை. அது என்ன? சீட்டுக்கட்டு. மெல்ல மெல்ல ஏறுவான், ஆனால் கீழே மட்டும் இறங்க மாட்டான். அவன் யார்? வயது. உயரமான இடத்திலிருந்து விழுந்தாலும் ஒன்றும் ஆகாது, ஆனால் தண்ணீர் பட்டால் செத்து விடுவான். அவன் யார்? காகிதம். இளமையில் இவன் உயரமாக இருப்பான், வயதானவுடன் குள்ளமாகி விடுவான். அவன் யார்? மெழுகுவத்தி. ராணியின் அம்மாவிற்கு 4 குழந்தைகள். அவர்கள் தருண், வருண், அருண். மற்றும் யார்? ராணிதான். எத்தனை முறை சுற்றினாலும் அவனுக்கு மட்டும் தலை சுத்தாது. அவன் யார்? ஃபேன். கண்ணில்லாத எனக்கு அழ முடியும், ஆனால் பார்க்க முடியாது. நான் யார்? மேகம். நூல் நூற்கும் நெசவாளிக்கு கட்டிக்கொள்ள துணி இல்லை. அது என்ன? சிலந்தி. ஒட்டு திண்ணையில் பட்டுப்பாவாடை. அது என்ன? தோடு. கல்லுக்கும் முள்ளுக்கும் அஞ்சாதவன் பள்ள நீரை கண்டு பதைபதைப்பான். அவன் யார்? நெருப்பு. வேகாத வெயிலில் வெள்ளையப்பன் விளைகிறான். அது என்ன? உப்பு. கொதிக்கும் கிணற்றில் குதித்து குண்டாகி வருவான். அவன் யார்? அதுவா, பூரி. வயிற்றில் விரல் சுமப்பான், தலையில் கல் சுமப்பான். அவன் யார்? மோதிரம். இவன் வாளுக்கு வையகமே நடுங்கும். அவன் யார்? தேல். 5 அடுக்கு 4 இடுக்கு. அது என்ன? விரல்கள். இரவல் கிடைக்காது, இரவில் கிடைப்பது. அது என்ன? தூக்கம். உருவம் இல்லாதவன் சொன்னதை திரும்ப சொல்லுவான். அவன் யார்? எதிரொலி. தொடாமல் அழுவான், தொட்டால் பேசுவான். அவன் யார்? தொலைபேசி. ஓய்வு எடுக்காமல் இயங்கும், ஓய்வு எடுத்துவிட்டால் மறுபடியும் இயங்காது. அது என்ன? இதயம். நான் சூரியனை கடந்து சென்றால் கூட எனக்கு நிழல் ஏற்படாது. நான் யார்? தென்றல். அனைவரையும் நடுங்க வைப்பான், ஆதவனுக்கே அடங்குவான். அவன் யார்? குளிர். ஒற்றை காலில் ஆடுவான், ஓய்ந்து போனால் படுப்பான். அவன் யார்? பம்பரம். சின்னஞ்சிறு வீட்டில் சிப்பாய்கள் பல பேர். அது என்ன? தீப்பெட்டியும் தீக்குச்சியும். உரசினால் போதும், உயிர் முடிந்து போகும். அது என்ன? தீக்குச்சி. மேலும் இதேபோல் விடுகதைகளுக்கும் விளையாட்டுகளுக்கும் எங்கள் சேனலை ஃபாலோ செய்யுங்கள்.